நான் இன்னைக்கு லஞ்சுக்கு சிறுகிழங்கு பொரியல் வைக்க போறேன். நான் அதை வந்து ஒரு சிறுகிழங்க ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியில அப்படியே ஊற வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கு மேல மண்ணா இருக்கும். அந்த தண்ணியில எல்லாம் அந்த மண்ணு கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தோல் சீவி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தேவையான தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதை வடிகட்டிடலாம். நம்ம மோர் குழம்புக்கு வந்து நான் வந்து 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகாய் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுடலாம். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. நான் வந்து தயிர் விட்டு அரைக்கிறேன். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருக்கேன். இப்போ தயிர் நான் விட்டுருக்கேன். இதில் நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, நான் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெய் விடுறேன். இந்த மோர் குழம்புக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முதல் வெண்டைக்காவை வதக்கிடலாம். இந்த மோர் குழம்பு வந்து எனக்கு ஒரு மாமி சொல்லி தந்தாங்க. இப்போ கொஞ்சம் வெண்டைக்காய் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இது தேங்காய் எண்ணெய் தான். கடுகு, 2 வரமிளகாய், காயப்பொடி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு திரும்ப இந்த வெண்டைக்காவை போட்டு ஒரு 2 பெரட்டிக்கலாம். இப்போ நம்ம வதக்கினதை இந்த மோர் குழம்புல போட்டுடலாம். இந்த சைடில் இப்படி நுரைச்சிட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேரட்டு கூட்டுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை போடுறேன் குக்கரில். கேரட்டு போடுவேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி. இதை வேக வச்சு எடுத்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1 ஸ்பூன் வத்தல் பொடி. குக்கரில் பருப்பும் பாசிப்பருப்பும் கேரட்டும் வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. அரைச்சிருக்கேன். இந்த மசாலாவை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு,
நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை தாளித்து விட்டுடலாம். உளுந்தம்பருப்பு, கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் வரமிளகாயும் போடுவோம். அடுத்தது இதில் போட்டுடலாம். இப்போ கேரட்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காய்ப்பொடி. ஏன்னா இந்த சிறுகிழங்கு வந்து உங்களுக்கு வாயுன்னு சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் காய்ப்பொடி போட்டுக்கலாம். சிறுகிழங்கு போடுறேன். வத்தல் பொடி, மல்லிப்பொடி, நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். உப்பு போடணும்னு அவசியம் இல்லை, தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படி மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் இது ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். சிறுகிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு சாதம், வெண்டைக்காய் மோர் குழம்பு, சிறுகிழங்கு பொரியல், கேரட்டும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு.